இஸ்ரேலுடைய மவுண்ட் ஆவ்டல் பேஸ் இன்னைக்கு அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து என்ன சொல்றாங்க ஹூதிகள்? பத்தாவதுக்கு ஈரான் தரப்புலேருந்து அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய MQ-9 ட்ரோன், இதனுடைய காட்சிகள் இன்னைக்கு வந்து உலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கு. தொடர்ந்து ஹிஸ்புல்லா ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஈட்டன்ஸ்டானா என்ன? மென்னு போடப்பட்ட வைக்கோல் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ. இப்படி வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய செய்திகளோடு சேர்த்து பலதரப்பட்ட உண்மையான செய்திகளை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம அறிய இருக்கிறோம். பாருங்க, அதுல முதலாவதா நம்ம அறியக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, மவுண்ட் ஆவ்டல் பேஸ் அப்படின்னு சொல்ற ஒரு இடம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய டெட் எட்டுங்க, லெபனானுக்கு பக்கத்துல, சிரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடமா. கிட்டத்தட்ட இங்க 12,000 அடி உள்ள ஒரு மலை இருக்குது. இது எரிமலை சம்பந்தப்பட்ட ஒரு இடம். இதுல இஸ்ரேலுடைய ராணுவ தளம் இருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கு. இந்த மவுண்ட் ஆவ்டல் பேஸ்ல இன்னைக்கு ஹூத்திகள் அடிச்சிருக்கிறாங்க. ஹூத்திகள் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய பிரதேசத்தை பாருங்க. ஏமன்ல இருந்து அவங்க இன்னைக்கு ஒரு மிசைல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது எங்க வந்திருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட லெபனான், சிரியா, இஸ்ரேலுடைய எல்லை பகுதிகளில் வந்து அடிச்சு தங்களுடைய வலிமையை இன்னைக்கு பறைசாட்டியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதை பத்தி ஏமன்ல இருக்கக்கூடிய பொதுவா கமால் ஷரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரபலமான ஒரு போட்டோகிராஃபருங்க. இவர் போடுற இந்த போட்டோவை பாருங்க. அதாவது ட்ரம்ப் தலைக்கு மேல இவங்க மிசைல்ஸ் எப்படி போய் அட்டாக் பண்ணிருக்கு இந்த மவுண்ட் ஆவ்டல் பேஸ்ல அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பத்தாவதுக்கு ஈரான் தரப்புல இருந்து அடிச்சிருக்கக்கூடிய MQ-9 ட்ரோன், இது ஒரு சாதாரணமான ட்ரோன் இல்லையா, ஜெனரல் ஆட்டோமேட்டிக் ஏரோநாட்டிக்கல் டெக்னிக்கல் சிஸ்டம். இது வந்து ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். இது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ரிமோட் கில்லர். அது மட்டும் இல்லாம இதுல வரக்கூடிய லேசரை வச்சு இது குண்டை தயார் பண்ணி கரெக்டா மக்கள் அடிக்கும். கிட்டத்தட்ட 50,000 அடி உயரத்துல போகும், 450 கிலோமீட்டர் வேகத்துல போகும். இப்படி எல்லாம் சொன்ன அந்த MQ-9 ட்ரோனை இன்னைக்கு ஈரான் அடிச்சு அதோடைய காட்சியை இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. இல்லப்பா இப்பெல்லாம் அடியே படலை, நாங்கள் அடியே வாங்கலாம் அப்படின்னு பொய் தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பொய் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இன்னைக்கு இந்த வீடியோவை தந்திருக்காங்க. தொடர்ந்து ஹிஸ்புல்லா அவங்களுடைய தரப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈட்டன்ஸ்டா அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டே இஸ்ரேல் கால ராணுவ பயல்களா, நீங்கெல்லாம் எப்படி தெரியுமா, மென்னு போடப்பட்ட வைக்கோல் மாதிரி அப்படின்னு சொன்னதோடு சேர்த்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாருங்க காட்சியை பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய மெர்கவா உட்பட ராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனம், அதுல உட்கார்ந்து எடுத்தாங்க, பல பேரை சுட்டு கொண்டாங்க. குறிப்பா கஸ்ஸா மக்கள் உட்பட, லெபனான் மக்கள் உட்பட அந்த வாகனத்தை அடிக்கிற காட்சி இன்னைக்கு லைவ் அவங்க போட்டு இந்த பாரு ஒன்று அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லிட்டானி ஆற்று வரைக்கும் நாங்க இந்த எல்லை பரப்பை நாங்கள் அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. அது என்ன லிட்டானின்னு சொன்னா, அதாவது இஸ்ரேல்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற லிட்டானி ஆறு, இந்த பகுதியை நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ண போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடிக்க போறோம் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு இஸ்ரேல் சொல்றாங்க. சொன்ன உடனே உலக நாடெல்லாம், டேய் இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையாடா, கேவலமா இல்லையாடா, நிலத்திருடி அப்படின்னு இன்னைக்கு உலகத்தளவுல கண்டன குரல் வந்துகிட்டு இருக்கு. கண்டன குரல் வர்றப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய வழக்கமான பாணி, குழந்தைகளை ஜேர்னலிஸ்ட கொல்ற மாதிரி இன்னைக்கு 3 ஜேர்னலிஸ்ட கொண்டிருக்காங்க. அல்மனார் அல்மைத்தீனுடைய ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய ஃபாத்திமா, முகமது, ஷோயிப், இவங்க 3 பேரை இன்னைக்கு அவங்க கொண்டிருக்கிறாங்க. கொண்டுட்டு அதுக்கு இவங்க சொல்ற தகவல் என்ன தெரியுமா, வழக்கம் போல என்னன்னு சொன்னா, அவங்க எல்லாம் வந்து ஹிஸ்புல்லாவுடைய முகங்களாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்கிற செய்திங்க பரவலா இன்னைக்கு வருது. இந்த வீடியோவை பாருங்க. ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல மக்களுடைய குரலாக அந்த ஜேர்னலிஸ்ட் பேசுறாங்க. ஃபாத்திமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க மக்கள் இவ்வளவு தூரம் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை காட்டிக்கிட்டு இருந்த காரணத்துக்காகவே இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி உலகத்தரவுல கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இஸ்ரேலுக்கு பெருத்த ஒரு அவமானத்தை உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு மானமோ சூடோ சொரணையோ எதுவுமே இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு இருக்காது அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள்ல இன்னொரு முக்கியமான செய்தி. ஈரானுடைய அட்டாக்ல மிகப்பெரிய அட்டாக்காக இன்னைக்கு பேசப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய எஃகு தொழிற்சாலைகள் நடத்தப்பட்டிருக்கூடிய இந்த தாக்குதல் தான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, பதிலுக்கு எங்க தொழிற்சாலைகளை நீங்க தாக்குதல்னால நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய 2 பெரிய எஃகு தொழிற்சாலைகள் EMAL, ALBA, இது 2 தொழிற்சாலைகளும் மிகப்பெரிய அளவுக்கு அலுமினியம் ப்ராசஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த EMAL
1.3 பில்லியன் அளவிற்கு அலுமினியம், அவ்வளோ டன்னுக்கு அலுமினியத்தை சேகரித்து வைக்கலாமா அந்த பகுதியிலையும். அதே மாதிரி ALBA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இங்கே இது அலுமினியத்தினுடைய தயாரிப்பு தொழிற்சாலை, இந்த இடத்துல இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அட்டாக் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க இது முழுக்க முழுக்க பஹ்ரைனுடைய அரசு நிறுவனமாக இருந்தாலும் இன்டைரக்டா இதில் அமெரிக்காவினுடைய தொழிற்பங்கு இருக்குது அப்படிங்கிற தகவலை ஈரான் சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தியா இன்னைக்கு சர்வதேச செய்திகள்ல சொல்லப்பட்டிருக்கூடிய செய்தி. ஆனா பரவலா மக்களுக்கு தெரியாத விஷயங்க. குறிப்பா இதை கவனிக்க வேண்டியவர்கள் யார் என்ன இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்கன்னா முஸ்லிம்கள் தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தகவல் என்னன்னா இன்னைக்கு இஸ்ரேல் இந்த போரை எப்படி வடிவமைச்சிருக்கான்னு பாருங்க. முஸ்லிம் நாடுகளுக்குள்ளேயே முஸ்லிம்கள் தாக்கிக்கிற மாதிரி, அவங்களுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஒரு திட்டமிட்ட சதிய, ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கிறான். அதனால இந்த மாதிரியான தாக்குதல்ல இருந்து முஸ்லிம் நாடுகள் விழிப்புடன் இருக்கணும் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு பரவலா சர்வதேச செய்திகள்ல பேசப்படுற விஷயங்கள்ல ஒன்னா இருக்கு. அமெரிக்கால இன்னைக்கு நடக்கப்படுறக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், அமெரிக்கானுடைய பிளாகே இன்னைக்கு எரிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ட்ரம்ப் கொண்டு போய் விட்டுருக்கிறான் அப்படின்னு இன்னைக்கு உலகத்தளவுல ட்ரம்ப்பை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா சந்தோஷமான விஷயம், என்ன சொன்னாங்கன்னா ரிஜிம் சேஞ்சு, எங்கப்பா ஈரான்ல ரிஜிம் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிதான் நெத்தன்யாவும் அமெரிக்காவை இந்த போருக்கு கூட்டு போனாங்கிற செய்தியை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஜேடி வான்ஸ் அதனால நெத்தன்யாவை காரி துப்புன செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிஜிம் சேஞ்சு டெஹ்ரான்ல ஏற்படல. டெஹ்ரான்ல மக்கள் எப்படி இருக்காங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா டெஹ்ரானுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பா பாத்தீங்கன்னா சார்ஸ் போன்ற பகுதிகள்லாம் மக்கள் அங்க இருக்கக்கூடிய IRGCக்கு ஆதரவா இன்னைக்கு அவங்க மக்கள் களத்துல இறங்கி அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா அங்க ரிஜிம் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொன்னான்ல, சொன்னவனுக்கு இறைவன் கொடுத்த தண்டனையை பாருங்களேன். அவன் கண்ணையே எடுத்து அவன் கண்ணில் குத்துற மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில், பிரான்சிஸ்கோல, சிக்காகோல இது மாதிரியான பகுதிகளில் மக்கள் பெருமளவுக்கு மேசிவ், அதாவது ரேலி சாதாரண ப்ரொடெக்ட் இல்லை, சாதாரண ரேலியில் மேசிவ் பெரிய அளவிற்கு அங்கே மக்கள் போராடுறப்ப நீ கிங் இல்லை, நீ ஒரு நுங்குடா, நீ கிங்கு மாதிரியே நடந்துக்கிற நீனு அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டிக்கிறாங்க. நீ அரசே கிடையாதுடா, ஒரு ஆட்சியாளர், ஏன்டா இப்படி அநியாயம் பண்ற, ஈரான் மீது நீ தேவையில்லாம போரை தொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் வெகுண்டெழுந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லவீவ்ல இன்னைக்கு மக்கள் போராடி ராணுவ வீரர், அங்க இருக்க ராணுவ வீரர்கள், அயோக்கிய ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க டெல்லவீவ்ல மனிதாபிமானத்தோடு போராடக்கூடிய மக்களை கூட இழுத்து கீழே தள்ளி அடிக்கிறாங்க. இந்த காட்சி இன்னைக்கு வந்திருக்குங்க. அவங்க போராடுறாங்க, ஈரான்ல நீ செஞ்ச ரிஜிம் சேஞ்ச் சொன்னது தப்பு, அங்க மக்களை கொண்டுகிட்டு இருக்க, அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு வெகுண்டிருந்து டெல்லவீவ்லையும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி இன்னைக்கு உலகத்தளவுல மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கு. குறிப்பா ட்ரம்ப்புக்கு, நெத்தன்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவையும் ஒரு அசிங்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. டெஹ்ரான்ல எந்த விதமான பாதிப்புமே இல்லை அப்படி நம்ம சொல்லவே முடியாதுங்க. இன்னும் சொல்ல போனா டெஹ்ரான்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி IRGC இன்னைக்கு ஒரு தகவலை தந்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல ஜன்ஜான் பகுதியில, டெஹ்ரான் இது மாதிரி பல்வேறு பகுதிகளில் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம், அதில் பல பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஒரு டேட்டாவை தர்றாங்க. கிட்டத்தட்ட 498 ஸ்கூல்கள் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு, அதில் 230 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க, 831 ஹாஸ்பிட்டல் தாக்கப்பட்டிருக்கு, 24,175 பேர் இந்த தாக்குதலில் குணமாகி காயங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, 38 ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்டிருக்கு, சுகாதார பணியாளர்கள் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் 17 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் 214 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, பெண்கள் 244 பேர் இறந்து போயிருக்காங்கிற தகவலை இன்னைக்கு டெஹ்ரான் தரப்புல இருந்தே, ஈரானுடைய தரப்புல இருந்தே தந்திருக்கிறாங்க. டெஹ்ரான்ல எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே சமயம் டெஹ்ரான் நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கிறத உலகமே இன்னைக்கு கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். அப்படி சொல்லப்படுற இந்த கண்ணீர் கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ணீர் கதை. என்ன வார்த்தைகள்லாம் இப்படி வருதுன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் பார்க்காம இருந்துடாதீங்க, பகிராமல் இருந்துடாதீங்க. இந்த செய்தி காசா மக்களுடைய வலியும் வேதனையும் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய செய்திகளை மிக முக்கியமானதுங்க. இந்த பெண்மணி இந்த செய்தி யார் சொல்கிறாங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். PCHR அப்படின்னு ஒரு அமைப்பு, பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு, அவங்க தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2024 நவம்பர் மாதம் இந்த பெண்மணிக்கு நடந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அங்கே பல செக் போஸ்ட் இருக்கும், காசாவிலேயே பல செக் போஸ்ட், நாட்டை அபகரிச்சுக்கிட்டு அங்கே பல செக் போஸ்ட்டை போட்டாங்க.
நெட்சாரிம், சலால்தீன் சாலை போன்றலாம் செக் போஸ்ட் வச்சுருந்தாங்க. அப்படி கடந்து போகிறப்ப இந்த சகோதரி கடந்து போகிறாங்க. உங்களுடைய பேர் என்னன்னு பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னு உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. 42 வயசு இந்த சகோதரிக்கு. ஒரு தாய் அவங்க. ஒரு சில பல குழந்தைகளுக்கு அவங்க ஒரு தாய். அவங்கள இந்த இஸ்ரேல்காரன் அவங்க இராணுவ வீரர் கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு அவங்க வச்சிருக்க சிறைச்சாலை அபாஸ் ஈதாமன் போன்ற சிறைச்சாலை இருக்குது. ரொம்ப கொட்டுமையான சிறைச்சாலை. அங்கே அழைச்சிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டி உள்ள கூட்டி போய் ட்ரெஸ்ஸை கழட்டுங்கிறாங்க. ட்ரெஸ்ஸை கழட்டினோடனே அங்கே இரும்பு டேபிள் ஒன்று போடப்பட்டிருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, அந்த டேபிளில் என்னை என் நெஞ்சு பகுதியும் சேர்த்து அமுக்கி என் 2 கையும் பிடிச்சி அந்த டேபிளில் கீழே இருக்க ஸ்டூலில் அந்த கால் இருக்கும்ல, டேபிளுடைய கால், இரும்பு கால், அதில் என் கையை 2ஐயும் சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. என்னுடைய காலை விரிச்சிட்டு ஒரு அயோக்கியன்ட்ட வன்புணர்வு செஞ்சான். என்ன நான் கத்தினேன், துடிச்சேன், வழி தாங்காமல் என்னுடைய எதிர்ப்பு தெரிவித்தேன். பக்கத்தில் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம், அந்த IDF சோல்ஜர்ஸ் எவ்வளோ கேவலமானவங்கன்னு பாருங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த சகோதரியுடைய முதுகலையும் தலையிலையும் ஓங்கி குத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு குத்துனாங்கன்னு தெரில. நான் வலி இன்னும் தாங்க முடியாமல் கத்துனேன். கொஞ்ச நேரம் ஆன உடனே எல்லா அசிங்கத்தையும் செஞ்சு முடித்தாங்க. போயிட்டாங்க. அதில் போயிட்டாங்கன்னு நினச்சேன். மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் அதே மாதிரியே செஞ்சுட்டு என்னை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த கட்டில் அப்படியே கையெல்லாம் கட்டப்பட்டு காலெல்லாம் தொங்கிக்கிட்டே நான் பல நாட்கள் இருந்தேன். ஒரு நாள் ஒருத்தன் என்கிட்ட வந்தான் பேசுறதுக்காக. வந்த உடனே சரி என் மேலே இறக்கப்பட்டு தான் பேச வந்தான் அப்படின்னு நான் நினச்சேன். என்னுடைய கண்ணெல்லாம் அவுத்து விட்டவன் அவன் என்ன செய்ய சொன்னான்னா, என்னை சுய இன்மை செய்ய சொன்னான். நான் முடியாத எதிர்ப்பு தெரிவித்தவனை என்னுடைய மூஞ்சில் ஒரு குத்து விட்டான். பல நாட்கள் நான் நிர்வாணமான நிலையிலேயே அந்த ரூமில் இருந்தேன். என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாத்தையும் என்னை இப்படி அசிங்கம் செய்கிறப்ப, வன்புணர்வு செய்கிறப்ப அதை சிரித்து காட்சி ஆக்குனாங்க. அதான் சோசியல் மீடியாவில் போடவான்னு கேட்டாங்க. ஹிப்ரு மொழியில் ஒவ்வொரு முறையும் நான் என்னை வன்புணர்வு செய்கிறப்ப சிரித்து அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் என்னால் இந்த சம்பவத்தின் காரணமாக எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் புரிஞ்சிருக்கும், தாங்கவே முடியாது. அந்த சகோதரிக்கு மாதவிடாய் ஏற்படுது. ரூம் ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்தோன்னா என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த சகோதரி தனக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தில் உலகத்தில் இங்கே நடந்திருக்காத அநியாயங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு நம்ம எவ்வளோ குரல் கொடுத்தோம். இன்னைக்கு இந்த மணிப்பூரில் நடந்த சகோதரிகளுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்காக எவ்வளோ குரல் கொடுத்தோமோ அதை விட அதிகமாக ஒவ்வொரு மக்களும் குரல் கொடுக்க உண்மையிலே கடமைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள். PCHRுடைய அறிக்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிற தகவல் உண்மையா இல்லையான்னு. இந்த சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? கைகளை இப்படி உயர்த்தி துவா செய்யுங்க அந்த சகோதரிக்காக. யா அல்லாஹ், அந்த சகோதரிக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை கொடுடா யா அல்லாஹ். அதே கையை அப்படியே கீழே இறக்கிறாதீங்க. நெத்தனியா இராணுவத்திற்கும் நெத்தனியா கூட இருக்க அநியாயக்காரனுக்கு எதிராக உன் புதிய கட்டுமையாக்கிடா யா அல்லாஹ். அமெரிக்காவுடைய இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய அநியாயக்காரருக்கு எதிராக உன்னுடைய புதிய கடுமையாக்கிடா யா அல்லாஹ் என்று உண்மையிலேயே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தவரும் பிரார்த்தனை செய்யணும். காசா மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சேனல்கள், நம்ம சேனல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. காசா மக்களை பற்றி பேசப்படக்கூடிய ஒவ்வொரு சேனலுக்கும் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை, காசா மக்களுக்காக பேசப்படுற ஒவ்வொரு செய்தியை பகிருங்க. நம்ம செய்தியை மட்டும் இல்லை என்ற செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்தி இது மாதிரியான தகவல்களை, உண்மையான விஷயங்களை சரியான நேரத்தில் அறிஞ்சு கொள்வதற்காக மறந்துடாமல் நம்ம சேனலோட இணைந்திருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.